ரைட். ஓகே பிள்ளைகள். இன்னைக்கு வித்தியாசமா இருக்கட்டும்ன்றதுக்காக ஒயிட் போர்ட்ல படிப்பிக்கிறேன். எல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆஹ், அடுத்ததெல்லாம் சொல்லுவான். சரியா? ஒயிட் போர்ட் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் கலர் பெண்ணால் எழுதி வைக்கிறேன். இப்போ நாங்கள் இன்றைக்கு சவுண்ட் என்ற பாடத்துக்கு போக போகிறோம். சவுண்ட், அது வந்து வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன். இது அடுத்த பாடம். ஹைட்ரோ முடிஞ்சு இப்போ அடுத்த பாடத்துக்கு வந்துட்டோம். சவுண்ட் என்ற பாடத்துக்குள்ள போக போகிறோம். இந்த சவுண்ட் என்ற பாடத்துல அப்பன் முக்கியமா என்னென்ன விஷயம் நாங்கள் இதில் படிச்சு கொள்ள வேணும்னு வேறையும் சொல்லி நீங்கள் நோட் பண்ண. சரியா? என்னென்ன விஷயம் நாங்கள் இதில் படிச்சு கொடுக்கணுமா இருந்தா இந்த சவுண்ட் பாடத்துக்குள்ள முதலாவதா நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் எளிமையேசி இயக்கம். நான் அதை போட்டா போட்டுக்கொள்றேன், எஸ்ஏஜெம், எளிமையேசி இயக்கம். இரண்டாவதா பார்க்க வேண்டிய விஷயம் அலையின் வகைகள். இரண்டாவதா பார்க்க வேண்டிய விஷயம் அலையின் வகைகள். இரண்டாவதா கலைக்க வேண்டிய விஷயம் அலையின் வகைகள். மூன்றாவதா கலைக்க வேண்டிய விஷயம் அலையின் இயல்புகள். மூன்றாவது அலையின் இயல்புகள். இதுதான் என்ன இருக்கும்னா மிகப்பெரிய செக்ஷனா இருக்கும், அலையின் இயல்புகள். இது பெரும்பாலும் படிக்க முடியும் சவுண்ட பாடமே கூடுதலா முடிஞ்சிடும். சரியா? மூன்றாவது அலையின் இயல்புகள் வெற்றி கிடைக்கணும். அலையின் இயல்புகள் தான் என்னென்ன இயல்பு இருக்குன்னு சொன்ன அலைக்கு ஒன்று, எல்லா வகையான அலையும் என்ன செய்ய வேண்டாம், திரைப்படையும். எல்லா வகையான அலையும் திரைப்படையும். இரண்டாவது, எல்லா வகையான அலைகளுக்கும் என்ன நடக்கும்னு சொன்னா முறிவு நடக்கும், முறிவடையும். மூன்றாவது, எல்லா வகையான அலைகளும் என்ன செய்ய வேண்டாம், கோணல் அடையும். எல்லா வகையான அலையும் கோணல் அடையும். நாலாவது, எல்லா வகையான அலைகளுக்கும் மேற்பொருந்துகின்ற இயல்பு நடக்கும். நாலாவது, எல்லா வகையான அலைகளும் மேற்பொருந்துகி அடையும். எல்லா வகை அலைகளும். அஞ்சாவது, முனைவாக்கம். இது குறுக்களை மட்டும்தான் என்ன இருக்கும்னா முனைவாக்கம் என்ற இயல்பை காட்டும். குறுக்கலைகளுக்கு மட்டும்தான் முனைவாக்கம் என்ற இயல்பு இருக்கு. அதாவது இந்த மேல சொன்ன இவ்வளவு இயல்பு என்ன இருக்கும்னா சகல வகையான அலைகளுக்கும் வரும். சரியா? சகல அலைகளுக்கும் இந்த இயல்பு வரும். இப்ப முழு அலையும் என்ன செய்வோம்னா திரைப்படையும் முறிவடையும் கோணலடையும் மேற்பொருந்தி அடையும். முனைவாக்கம் என்ற இயல்பு என்ன இருக்கும்னா குறுக்கலைக்கு மட்டும்தான் வரும். முனைவாக்கம் என்ற இயல்பு குறுக்களை மட்டும்தான் என்ன இருக்கும்னா முனைவாக்கம் அடையும். இப்ப எந்த ஒரு இலையும் முனைவாக்கம் அடையாது. சரியா? உலக இயல்பு வந்து எல்லா இலைக்கும் பெரும். அதுக்கிற உலகதா வாய்ப்போட் நான் நினைக்கிறேன் வித்தியாசமான ஒரு இதா இருக்கும் நினைக்கிறேன், ஃபீலிங்கா இருக்கும், நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பாப்போம். அதே நேரம் நான் உங்களுக்கு கிட்ட ரெண்டு படிப்புக்கு வேற இருக்கும். போட்டு நல்ல கிட்ட செட்ல தெளிவா தெரியும் நினைக்கிறேன். அந்த போட் காஞ்சா தெரியல தன்னை பிளாக் போர்டுன்னு சொன்னா ஷோக்குல அந்த காஞ்சா தான் தெரியும். இப்ப எழுதவே தெரிய மாட்டேதால கொஞ்சம் நல்ல இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும் நினைக்கிறேன். விஷயம் நல்லா இருக்கு. நாலாவது விஷயம். சரியா? நாலாவது விஷயம் கழித்து கொள்ள போறோம். நாலாவது விஷயம் அலையின் இயல்புகள் படிக்க முடிஞ்ச பிறகு ஒளிச்செறி. சரியா? அலையின் இயல்புகள் கழிக்க முடிய அடுத்த விஷயம் கழிக்கும் ஒளிச்செறிவு. அஞ்சாவது விஷயம், அஞ்சாவது விஷயம் சொற்பொருள் விளைவு. அஞ்சாவது விஷயம் கழித்துக் கொள்வோம் சொற்பொருள் விளைவு. சரியா? அஞ்சாவது விஷயம் சொற்பொருள் விளைவு. இதுதான் மிகப்பெரிய செக்ஷன். சொற்பொருள் விளைவுல என்ன இருக்கும்னா வளமையா ஃபைனல் பேப்பர்ல எஸ்ஏ வரைக்கும் எஸ்ஏ வரும். சொற்பொருள் விளைவுலாம் கூடுதலா எஸ்ஏ வாரும். இது அஞ்சாவது விஷயம். அதை விட பின்னுக்கு அந்த பூமியில வார நடுக்கியல், அதாவது வந்து நிலநடுக்க அலைகளை பற்றி கேட்போம். அதாவது பிரைமரி வேவ், செகண்டரி வேவ், அதில் வர அலைகளை பற்றி கேட்போம். அந்த உடலக அலைகள் இருக்குது, மற்றது மேற்பரப்பு அலைகள் இருக்கு, அதை பற்றி கேட்போம். அதை சொல்லுவோம் நடுக்கியல் என்ற மாதிரி. அது பூமியில வர என்ன கதை, இந்த நிலநடுக்க அலைகளை பற்றி கழிச்சு கொள்வோம். பிரதானமான விஷயங்கள் விளாண்டா இதுல முக்கியமா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்சிக்கு வர பகுதின்னு சொன்னா ஒளிச்சரிவண்ட செக்ஷன்ல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்சிக்கு வரும். சொற்பொழிவு விளைவண்ட செக்ஷன்லயும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்சிக்கு வரும். அது நேரம் எளிமையை செய்யறதுன்னு ஒரு முறையும் ஒவ்வொரு எம்சிக்கு வரும். இந்த மூன்று செக்ஷன்ல வளமையா ஒரு முறையும் ஒவ்வொரு எம்சிக்கு வரும். அதுக்கிற வழங்குதா? அப்ப நாங்க அதுக்கேற்ற மாதிரி எம்சி கேட்ட மாதிரி ஈஸியா படிச்சு கொண்டு போகலாம். ரைட்? அப்ப முதலாவது நாங்க அந்த கேள்விக்கு ஏற்ற வகையில படிச்சு கொண்டு போறது நல்ல இலகுவானதா இருக்கு. கேள்விக்கு ஏற்ற வகையில படிச்சு கொண்டு போனா சவுண்ட் பாடம். சரியா? கேள்விக்கு ஏற்ற வகையில படிச்சு கொண்டு போறது நல்ல இலகுவானதா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரியே நாங்க படிச்சு கொண்டு போவோம். அப்பதான் கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு இலகுவா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுத வசதியா இருக்கு. கேள்விக்கு ஏற்ற வேலை படிச்சுட்டு போனோம். ரைட்? அப்ப அதுக்கேற்ற வகையில படிச்சு கொண்டு போகணும்ன்றப்ப அப்ப இதை நாங்க பார்க்க வேண்டிய பிரதானமான விஷயம் முதலாவது எளிமையை சேகத்தை பற்றி பார்ப்போம். சரிதான? எளிமையை சேகத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்த இடம் அடுத்த இடத்த இயல்புகளை பற்றி நாங்க கழித்து கொண்டு போகலாம். ரைட்? பார்ப்போம்.
ரைட். அப்ப இவ்வளவும் சவுண்ட்ல கதைக்கக்கூடிய விஷயங்கள், சவுண்ட்ல நாங்க பார்க்க வேண்டிய இவ்வளவு விஷயங்களும் பார்த்துக்குள்ள வரும். ரைட். அப்ப சவுண்ட் எல்லாம் நான் கதைக்கிற சவுண்ட் தெளிவா விளங்கும் நினைக்கிறேன். வீடியோ நல்ல கிளியரா இருக்குன்னு மாதிரி இருக்கிறாக்கு என்ன, நான் இன்னும் ஒரு ஃபோன் வச்சு பார்த்து கொண்டு இருக்கேன். அப்ப வீடியோ நல்ல கிளியரா இருக்குது. அதை வச்சு இதன் கிளியர் இல்லைன்னு சொன்னா நீங்க அடுத்த கட்டம் நீங்க இந்த ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த ஃபோன் நம்பர்ல மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். இது பிளாக் போர்ட் நல்லதா, ஒயிட் போர்ட் நல்லதா அந்த மாதிரி. அதை விட நாங்க இப்ப இன்னும் ஒரு விஷயம், நான் இந்த ஓர்டர்லயே படிப்பிக்காம ஒரு வித்தியாசமான முறையில கேள்வி கேட்டு முறையில படிப்பிக்கணுமா இருந்தா, இப்ப ஒளிச்செறிவுல ஒவ்வொரு முறையும் ஒரு எம்சிக்கு வாரது. அப்போ ஒளிச்செறிவுல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்சிக்கு வருதா இருந்தா இந்த செக்ஷனை நாங்க முதல் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்டம் சொற்பொழிவு பிள்ளையை பார்த்து எஸ்ஐச்சையும் பார்த்து அந்த ஊரில் படிப்போம். ஏன்னா எங்களுக்கு அது படிக்க இலவா இருக்கும் அந்த ஊரில் படிக்கிறதா இருந்தா. கிடைக்கிறவங்க அப்ப அந்த ஊரில் படிச்சு கொள்வோம். அப்ப முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னா ஒளிச்செறிவை பார்ப்போம். அப்ப அதுக்கு முதல்ல இந்த அலையின் வகைன்றது சின்ன விஷயம் தான், அதே ஒருக்கா படிச்சா பிறகு ஒளிச்செறிவை பற்றி கேட்போம். ரைட். இப்ப ஹெடிங் போட்டுக்கொள் அலையின் வகைகள். ஹெடிங் போட்டுக்கொள்வாய் அலையின் வகைகள் என்ற மாதிரி ஹெடிங் போட்டுக்கொள்வோம். அலையின் வகைகள். ரைட். அலையின் வகைகள். ரெட் மாத்திராலை ஒளி பார்ப்போம் அப்படி எழுதணுமா. சரியா. அலையின் வகைகள். அலையை தாங்க பிரதானமா அது பிறப்பிக்கிற வகையின் அடிப்படையில அலைய வந்து அது பிறப்பிக்கிற வகையின் அடிப்படையில் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று பொறிமுறை அலைகள். அதுல வந்து உற்பத்தி செய்யற முறையின் அடிப்படையில் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று பொறிமுறை அலை, இரண்டாவது அப்பன் மின்காந்த அலை. சரியா. ஒன்று பொறிமுறை அலை, இரண்டாவது மின்காந்த அலை. பொறிமுறை அலை என்றது என்ன இருக்கும்னா பொறிமுறை சக்தியால, அதாவது வந்து இயக்க சக்தி அழுத்த சக்தியால் உருவாக்கப்படுறதா இருந்தா பொறிமுறை அலை. பொறிமுறை சக்தியை வச்சு உருவாக்கப்படுற இலைகள் பொறிமுறை அலைகள். அதுல பிரதானமா பொறிமுறை சக்தி என்ன, இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் மட்டும். மின் சக்தி காந்த சக்தி, மின்காந்த சக்தியால் உருவாக்கப்படுற இலைகள் சொன்னா அது மின்காந்த நிலைமை கேட்கும். உதாரணமா லைட் என்றது ஒரு மின்காந்த இலை, சவுண்ட் என்றது ஒரு பொறிமுறை அலை. அப்ப இந்த பாடமே சவுண்ட் மற்றது லைட், அதாவது வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் பாடம் தான் இது. அந்த வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் பாடத்துல முதலாவது பாடம் வந்து சவுண்டும், அடுத்த பாடம் லைட் பாடம் கேட்கிறோம். சரியா. வளமையா உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல இங்க கேள்வி வர போதா இருந்தா, ஃபைனல் பேப்பர்ல கேள்வி வரைக்கு ஒரு முறை சவுண்ட்ல எஸ்டே வந்தா அது அந்த டைம்ல வந்து லைட்லாம் ஸ்ட்ரக்சர் வரும் மாறித்தான் வரும். சவுண்ட்ல ஸ்ட்ரக்சர் வரைக்கும் லைட்ல ஏசியே வரும். ஆனா உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து போன 3 வருஷம் வந்து சவுண்ட்லாம் ஏசியே வந்திருக்குது, சவுண்ட்ல ஏசியே வந்திருக்கு, லைட்ல ஸ்ட்ரக்சர் வந்திருக்குது இல்லையா. அப்ப அது மாறி மாறி மாறுது. முதல் 1 வருஷம் மாறுது, பிறகு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்தது, பிறகு மாற்றி குழாப்பி போட்டது, குழாப்பு வந்து வித்தியாசமா போட்டது, இப்ப வித்தியாசமா இருக்குது. இப்ப 3 வருஷம் சவுண்ட்ல எஸ்ஏ வந்திருக்குது. அதுக்காக 4ஆம் வருஷம் லைட்ல தான் எஸ்ஏ வரும்னு சொல்லி 100% நம்பிடாது. என்ன சில நேரம் மாறி அவன் கவர்மெண்ட் சவுண்ட்லயே போடலாம், போட்டு லைட்ல சக்கரை போடலாம், அதனால சொல்லிடாது. 90% இந்த முறை லைட்ல எஸ்ஏ விரையும், 10% சவுண்ட்ல எஸ்ஏ விரையும் சான்ஸ் இருக்குது. இப்படித்தான் போன முறையை கிடைச்சது. ஆனா நீங்க எல்லா பாடமும் படிச்சு கொள்ளத்தான வேணும். உனக்கு எம்சிக்கு விருதா, எம்சிக்கு சேர்த்தான வேணும் எல்லா பாடத்திலையும். அப்ப எல்லா பாடம் படிச்சு கொள்ளத்தான் வேணும். ஆனா பிசிக்ஸை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு மாதிரி, எஸ்சிக்கு ஒரு மாதிரி, எம்சிக்கு ஒரு மாதிரி படிக்கிறதால அந்த குறிப்பியாக வந்தேக்கு எது முக்கியத்துவம் கூடவோ அதை முன்னுரிமை கொடுத்து படிச்சுட்டு, முக்கியத்துவம் குறைஞ்சது அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சு கொண்டு போகலாம். நேரம் கிடந்தா மற்றது முக்கியத்துவம் குறைஞ்சதுலேயே படிவா படிச்சுட்டு போகலாம். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறதுக்காக நான் இந்த விஷயங்கள் நான் கைக்கிறேன். இந்த கேள்வி வேறு மணி அதை முதல் பார்க்கணும் தான் படிக்கிறதுக்குரிய வழிமுறை, படிக்கிறதுக்குரிய மெத்தட். சரிதான். பொறிமுறை இலையை பொறுத்த மட்டும் இப்ப இது பிரிச்சது வந்து அது அல பிறப்பிக்கப்படுற வகையை வச்சுக்கணும், அல்ல எந்த சக்தியால் உருவாக்கப்படுதுன்னு வச்சுக்கூட 2 பிரிச்சுக்கணும். பொறிமுறை இலையை பொறுத்த மட்டும் பொறிமுறை இலைக்கு வந்து கட்டாயம் ஊடகம் அவசியம். சரியா. பொறிமுறை இலைகளை பொறுத்த மட்டும் கட்டாயம் ஒரு ஊடகம் தேவைப்படும். ஆனா மின்காந்த இலைகளுக்கு ஊடகம் ஒன்று தேவையில்லை. மின்காந்த இலை கடத்தப்படுறதுக்கு ஒரு ஊடகம் ஒன்று தேவைப்படாது. பொறிமுறை இலைக்கு ஊடகம் தேவை, மின்காந்த இலைகளுக்கு ஊடகம் தேவைப்படாது. 2வது
பொறிமுறையில வந்து அந்த பொறிமுறை சக்தியால கடத்தப்படுறதால இயக்க சக்தி அளப்பு சக்தி ரெண்டு தான் இருக்க போது ரெண்டு சக்தியும் மாறாம இருக்கும். இங்க மின்காந்த சக்தி இருக்கு. அந்த மின்காந்த சக்தியில வர ஒரு போட்டோன சக்திக்கான சமன்பாடு தான் இ சமன் HF என்ற மாதிரி கேட்போம். அதாவது இது போட்டோனா தான் கடத்தப்படும் மின்காந்தல. சரிதான். அப்ப பொறிமுறையிலேயே அந்த ஊடக துணிக்கேண்ட அதிர்வு அடிப்படையா வச்சுக்கொண்டு ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று நெட்டாங்கலை. சரியா, பொறிமுறையிலேயே ஊடக துணிக்கேண்ட அதிர்வு அடிப்படையா வச்சுக்கொண்டு ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று நெட்டாங்கலை, மற்றது குறுக்கலை. சரியா, ஒன்று நெட்டாங்கலை, அடுத்தது குறுக்கலை. அதாவது வந்து ஊடகத்தின் அதிர்வு அடிப்படையா வச்சுக்கொண்டு ரெண்டா பிரிக்கலாம். ஆனா மின்காந்தலையை பொறுத்த மட்டும் எல்லாமே போட்டோனா தான் கடத்தப்படுது. அந்த போட்டோன்கள் இது என்னவா இருக்கும்னா யாவும் குறுக்கலையா இருக்கு. சரியா, இது யாவும் குறுக்கலையா இருக்கு. என்ன யாவும் குறுக்கலைன்னு கேட்டா அந்த போட்டோங்கள் அதிர்வை வைத்துக் கொண்டுதான் நாங்க இதை கதைக்கிறோம். யாவும் குறுக்கலை என்றா அந்த போட்டோங்கள் அவை போற திசைக்கு செங்குத்தா தான் அந்த போட்டோங்களை செய்ய போகுது. அதனால இதை குறுக்கலை நிகழ்ச்சி போடும். இங்க ஊடக துணிக்கையை வச்சுக்கொண்டு ஊடக துணிக்கை இருந்தா தான் பொறுமுறையில வந்து நடத்தப்பட போகுது. அப்ப ஊடக துணிக்கை இருந்தா தான் பொறுமுறையில நடத்தப்பட போதா இருந்தா அதுல செல்ற திசையிலேயே ஊடக துணிக்கை அதிர்மா இருந்தா அதுல செல்ற திசையிலேயே ஊடக துணிக்கை அதிர்ந்து இருந்தா அதற்கு இப்ப நெட்டாங்கிலி என்ற மாதிரி. இப்ப அலை செல்ற திசைக்கு செங்குத்தா ஊடக துணிக்கு அதிர்ந்து கொண்டிருக்கிறதா இருந்தா அதற்கு இப்ப குறுக்கிலை என்ற மாதிரி. ஊடக துணிக்கேண்டு அதிர்வை வைத்துக் கொண்டுதான் இது நெட்டாங்கிலே குறுக்கிலை என்ற மாதிரி கேட்கிறது. சொல்றாங்களா, ஊடக துணிக்கேண்டு அதிர்வு அடிப்படையா வைத்துக் கொண்டுதான் நெட்டாங்கிலே குறுக்கிலை என்ற மாதிரி கேட்கிறது. அதுல செல்ற திசைக்கு அந்த அந்த திசையிலேயே ஊடக துணிக்காக இருந்தா நெட்டாங்கல. அதுல செல்ற திசைக்கு செங்குத்தா ஊடக துணிக்காக இருந்தா அதை இப்ப குறுக்கலை என்ற மாதிரி கேட்டுக் கொள்வோம். அதுல பொறிமுறை இலையில வார நெட்டாங்கலைக்கான உதாரணம் தான் அப்ப சவுண்ட். பொறிமுறை இலையில வார நெட்டாங்கலைக்கான உதாரணம் தான் சவுண்ட். அதான் பாடம் படிக்க போறோம். பொறிமுறை இலையில வார குறுக்கலைக்கு உதாரணம் இலைகளில உருவாகும் இலை. இது சவுண்ட்ல வைப்போம். இலைகளில் உருவாகும் குறுக்கலை. இலைகளில் உருவாகும் குறுக்கதிர்வு. இலைகளில் உருவாகும் குறுக்கலை. சரியா, இலைகளில் உருவாகும் குறுக்கலை. இரண்டாவது நீர் மேற்பரப்பலையும் என்ன இருக்கும்னா குறுக்கலை தான். பொறிமுறை இலையில வர குறுக்கலை. நீர் மேற்பரப்பலைகள் அதுவும் பொறிமுறை இலையில வர குறுக்கலை. அடுத்தது வேற என்ன வைக்கலாம்டா, வேற ஆஹ் நீர் மேற்பரப்பில் சுனாமி இலையும் ஒரு குறுக்கலை. நீர் மேற்பரப்பில் சுனாமி இலை. சுனாமி என்பது என்ன இருக்கும்னா ஒரு குறுக்கலை. வேற வேற குறுக்கலை எல்லாம் இருக்குது. நம்ம பொறிமுறை இலையில வர குறுக்கலை. இலைகள்ல உருவாகும் குறுக்கலை, மற்றது நீர்மே இலைகள்ல உருவாகிற குறுக்கலை என்ன சொல்லுவாங்க, அந்த வயலின் தம்புரா கிட்டா நரம்பு கருவிகள் எல்லாம் என்ன இருக்கும்னு சொன்னா அந்த குறுக்கலை பொறிமுறையில வர குறுக்கலையால வர நரம்பு கருவிகள். ரைட். அடுத்தது மற்ற நான் சவுண்ட்லாம் அங்க இப்போ புல்லாங்குழல். புல்லாங்குழல்ல வாரது என்ன இருக்கும் நெட்டாங்களே. பொறிமுறையில வர நெட்டாங்களே. புல்லாங்குழல் துளைக்கருவிகள்ல வாரது எல்லாம் என்ன இருக்கும் பொறிமுறையில வர நெட்டாங்கலையா இருக்கும். சரி, அதுக்கு ஒரு உதாரணம் தான் சவுண்ட். இப்ப மின்காந்தலைகளை பொறுத்த மட்டும் இவ எல்லாருமே குறுக்கலை. இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் தான் லைட். மின்காந்த அலைக்குரிய சிம்பிளான உதாரணம் தான் என்ன இருக்கும் லைட். மின்காந்த அலைக்குரிய உதாரணம் லைட். சரியா, நிறைய மின்காந்தல் இருக்குது. அந்த ஓடடி பாட்டத்தை கட்ட கதைக்க போறேன். அதுக்குரிய ஒரு எளிய உதாரணம் லைட். நாங்க வளமையா விசிபிள் லைட்டை தான் இந்த லைட் இந்த மாதிரி கழிச்சு கொள்றோம். விசிபிள் லைட்டை தான் அப்ப லைட் இந்த மாதிரி கழிச்சு கொள்றோம். அப்ப மின்காந்தலையை பொறுத்த மட்டும் நமக்கு தெரிய வேண்டியது ஒவ்வொரு மின்காந்தலையும் ஊடகம் இல்லாம அசையும். ஒரு மின்காந்தல வந்து போட்டோன் போட்டோனா தான் கடத்தப்படும். சரியா, மின்காந்தலைகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி சொட்டா தான் கடத்தப்படும். அந்த ஒரு சக்தி சொட்டுக்குரிய பேர் தான் என்னவா இருக்கும்னா போட்டோன். சரியா, ஒரு சக்தி சொட்டுக்குரிய பேர் தான் என்னவா இருக்கும் போட்டோன். போட்டோன் சில சக்தி சொட்டுன்னு சொல்றது, சக்தி பொட்டலம் என்று சொல்றது போட்டோன். இந்த ஒரு போட்டோனுக்குரிய சக்திக்கான சமன்பாடு என்ன வருமானா இ சமன் HF என்ற மாதிரி கிடைக்கலாம். இந்த போட்டோனுக்குரிய சக்திக்கான சமன்பாடு தான் இ சமன் HF. இதுல இ அந்த போட்டோன்னு சக்தி. சரிதான, இ என்றது போட்டோன்னு சக்தி.
எச் என்றது என்ன இருக்குமெண்டா பிளாங்கின் மாறிலி. அது எல்லாத்துக்குமே ஒரு மாறிலியா இருக்கு. எச். சரியா? எச் என்றது என்ன இருக்குமெண்டா பிளாங்கின் மாறிலி. எச். எஃப் அந்த போட்டோனுக்கான மீறு. சரியா? எஃப்ன்றது அந்த போட்டோனுக்குரிய மீறுன்ற பிரமாணம் தான் எஃப். இதை விட நாங்க எல்லா வகையான நிலைக்கும் என்ன செய்யலாம்டா வி சமன் எஃப் லெம்டான சமன்பாடு பாவிக்கலாம்னு நான் தெரியும். எல்லா வகையான நிலைக்கும் வி சமன் எஃப் லெம்டா பாவிக்கலாம். அப்ப இங்க மின்காந்த நிலையத்துக்கு சி சமன் எஃப் லெம்டான்ற சமன்பாடு பாவிக்கலாம் மின்காந்த நிலைக்கு. அதுல வர எஃப்க்கு என்ன போடலாம்டா ஜியோவை லெம்டா அந்த மாதிரி போடலாமா. அப்ப இ சமன் ஹெச்எஃப்ல இ சமன் ஹெச்எஃப்ல எஃப்க்கு சிஓ லெம்டாண்டு போட்டா மின்காந்தல போட்டோட சக்திக்கான இன்னொரு சமன்பாடு ஹெச்இஓவை லெம்டாண்டு மாதிரி கேட்கலாம். ஒரு மின்காந்தல போட்டோட சக்திக்கான இன்னொரு சமன்பாடு இ சமன் ஹெச்இஓவை லெம்டா அல்லது இ சமன் ஹெச்எஃப். வளமையா மின்காந்தல போட்டோட சக்திக்கு மீறம் கூடியக்கு போட்டோட சக்தியும் கூடிக்கணும் போகும். சரியா? மீறனுக்கு ஒப்போசிட்டா இருக்கும் அலைநீளம். ஒரு மின்காந்தல போட்டோனுக்குரிய அலைநீளம். அப்ப இவ்வளவு அலை இந்த வகையில தெரிஞ்சிருக்க வரும். இவ்வளவு அத்தியம் ஒருக்கா நோட் பண்ணி கொள்வா போய்க்கா. சரியா? கலர்கள் என்ன எழுதுறதால உனக்கு கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கும். அப்ப சூம் வந்து போர் அடிக்காம போகக்கூடிய மாதிரி இருக்கும். அது நேரம் சில நேரம் ஒரு நேர் கிளாஸ் ஒன்று எடுப்பேன். சரியா? அந்த நேர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம். இது நல்ல அந்த மாதிரி பிளாக் போர்ட் நல்லதா ஒயிட் போர்ட் பண்ண எனக்கு அந்த விடக்கூடிய வசதி இருக்குது. உங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அதை கேட்டு மாதிரி நான் செய்து கொண்டு போவேன். சரியா? அதை நீ ஒரு நேர் கிளாஸ் ஒன்று எடுப்பேன். அந்த நேர் கிளாஸ் அதாவது நீங்க ஒரு திங்கள் புதன் வெளியில வந்து ஒரு முதல் பேப்பர் கிளாஸ் எடுக்கணும் ஃப்ரீயா. வளமையா அந்த முதல் பேப்பர் கிளாஸ் ஃபீஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ அந்த முதல் பேப்பர் கிளாஸ் ஃப்ரீயா எடுத்து கொண்டு போறேன். எஸ்ஏக்கு எழுதிடுறேன். அந்த கிளாஸ்ல நீங்க ஒரு நாள் ஃப்ரீயா ஒரு லிங்க் அனுப்பிட்டு எடுப்பேன். அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல நீங்க மெசேஜ் பண்ணலாம் கதைக்கலாம். அப்ப அதுல நீங்க சொல்லிக் கொள்ளலாம். இது நல்ல மண்டமே. பெரும்பாலும் ஒயிட் போர்ட் நல்ல மண்டமே தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். என்ன ரீசன் கேட்டா அது நான் இப்ப எழுதிய உடனே தெரிய வரும். விளங்கிப்படுத்த கொண்டு போய்க்கு அந்த எழுத்துக்கள் தெரிய வரும். மற்றது உங்களுக்கு வீட்டுல இருந்து பாக்கியக்கு ஒரு யூடியூப் அதாவது வந்து தியேட்டர்ல படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஒன்று இருக்கும். இது அங்கே பிளாக் போர்ட் அந்த ஃபீல் இருக்காது. சில நேரம் பிளாக் போர்ட் சில பேருக்கு பிளாக் போர்ட் நல்லா இருக்கும். 100 பேர்ல கேட்க 90 பேர் ஆட்கள் வந்து ஒயிட் போர்ட் தான் நல்ல மண்ட மாதிரி தகவல் சொல்லியிருந்தது. 10 பேர் வந்து பிளாக் போர்ட் நல்ல மண்ட மாதிரி சொல்லியிருந்தது. ஆஹ் நீ இப்ப சொல்ல உண்டு இது பத்தி நீ சொல்லுவா. ரைட். அடுத்த விஷயம் பார்ப்போம். இப்ப அடுத்த விஷயம் இவ்வளவு அலையின் வகை பார்த்துட்டு நீ ஹெரிங் போட்டு கொள்ளும் ஒளிச்சரிவு என்ற மாதிரி ஹெரிங் போட்டு கொள்வான். ஒளிச்சரிவு ஒளிச்சரிவு என்ற மாதிரி ஹெரிங் போட்டுக்கொள் பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க ஐ. ஒளிச்சரிவு பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க ஐ. இது பிரதானமான செக்ஷன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மியூசிக் வரும். இதை பார்த்து அடுத்த கட்டம் தொட்டெலும்புலையை பார்த்தா பிறகு நாங்க என்ன செய்வோம் எளிமையை செய்கிறத பார்ப்போம். சரியா? அதே உடனெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கேள்விக்கு ஏற்ற முறையில படிக்கணும்னா சரி. இந்த பழமையா சவுண்ட்ல 4 எம்சிக்கு வர போதும். இந்த 4 எம்சிக்கு கட்டாயம் வரும். அந்த எம்சிக்கு ஏற்ற மாதிரி முதல் ப்ரிப்பேர் பண்ணா அதுக்கு அடுத்த கட்டம் ஸ்ட்ரக்சரை செய்யும் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிதானே? ஒளிச்சரிவு. இப்போ ஒளிச்சரிவப்பன்
ஒரு இடத்துல ஒளியல கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாரு சவுண்ட். ஒரு இடத்துல ஒளியல கடத்தப்பட்டு கொண்டிருக்கேங்க. அந்த ஒளியல போற இடத்துக்கு செங்குத்தா நாங்க ஒரு பரப்பு கருதிக்க. ஒளியல போற இடத்துல செங்குத்தா ஒரு பரப்பு கருதினார். அந்த செங்குத்து பரப்பால அலகு நேரத்தில அலகு நேரத்தில அலகு பரப்பால போற சக்தியின் பெருமானம் தான் ஒளிச்செறிவோட மாதிரி இருக்கும். சரியா? உதாரணமா இதுல ஒரு ஏ என்ற பரப்பு கழிக்கப்படுதா இருந்தா இந்த ஏ என்ற பரப்பால டி நேரத்துல போன சக்தியின் பெருமானம் டி நேரத்துல போன சக்தியின் பெருமானம் இ என்ற இடத்த இந்த இடத்துல வார ஒளிச்செறிவின் பெருமானம் ஐ என்ற என்ன இருக்கும்டா அலகு பரப்பால அலகு நேரத்துல போன ஒளி சக்தியின் அளவைத்தான் செறிவென வேற கேட்கலாம். ஐ சமன் இ பை எயிட்டி. அப்ப சக்தி எண்கள் பரப்பு திறன் நேரம் வேற கேட்கலாம். அப்ப இதுக்குரிய அலகு என்ன வேற இருக்கும்டா சக்திக்குரிய அலகு என்று சொன்னா ஜூல், பரப்புக்குரிய அலகு என்று சொன்னா மீட்டர் வர்க்கம், நேரத்துக்குரிய அலகு செகண்ட். இதுக்குரிய அலகு என்ன வரும்? ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன், மீட்டர் மைனஸ் ஒன்று வரும். ஆனா உனக்கு தெரியும் ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் வேட் மாதிரி போடலாம். ஸோ வேட் மீட்டர் மைனஸ் ஒன்று மாதிரி போடலாம் ஒளிச்செறிவுக்குரிய அலகு. சரியா? ஒளிச்செறிவுக்குரிய அலகு வேட் மீட்டர் மைனஸ் ஒன்று மாதிரி கிடைக்கலாம். அதே நேரம் இதுக்குரிய பரிமாணம் என்ன கிடைக்கலாம்னு கேட்டா பரிமாணம் வேட்டுக்குரிய பரிமாணம் என்ன? எம்எல் வர்க்கம் டி மைனஸ் டூ. சரியா? எம்எல் வர்க்கம் டி மைனஸ் த்ரீ வேட்டுக்குரிய பரிமாணம். சரியா? சக்திக்கு தான் எம்எல் வர்க்கம் டி மைனஸ் டூ, எம்எல் வர்க்கம் டி மைனஸ் த்ரீயோடு டி மைனஸ் டூ எல் மைனஸ் டூவை சேர்க்குவோம் இல்லையா? இந்த மீட்டர் மைனஸ் டூ எல் மைனஸ் டூவை சேர்க்குவோம். அப்போ எல் வர்க்கம் எல் மைனஸ் டூ வெட்டுப்பட்டா எம்டி மைனஸ் த்ரீ என்ற மாதிரி வரும். எம்டி மைனஸ் த்ரீ என்ற மாதிரி வரும். இது எதுக்கு சொன்னா ஒளிச்சரிவுக்குரிய பரிமாணம் எம்டி மைனஸ் த்ரீ. ஒரு இடத்துல ஐ என்ற ஒளிச்சரிவு இருக்கிற இடத்துல ஐ என்ற ஒளிச்சரிவு இருக்கிற இடத்துல டி நேரத்துல ஏ பரப்பால போற ஒளிச்சக்தியின் பெருமானம் என்ன இருக்கும்னு சொன்னா இ சமன் ஐஏடி மாதிரி கேட்கலாம். செறிவு தரப்பட்டிருக்கிறா இருந்தா சக்திக்குரிய சமன்பாடு என்ன கேட்கலாம்? இ சமன் ஐஏடி என்ற மாதிரி கேட்கலாம். இலகுவா நீ குறுக்க வரைக்கிற அளவே இ சமன் ஐஏடி கதைக்கிற விலகுதாடா போட் நல்லா இருக்கிற. அப்ப இ சமன் ஐஏடி என்ற மாதிரி கேட்கலாம். அதே நேரம் அப்ப இன்னும் ஒரு விஷயம், எங்கட வளமையா இந்த செறிவின் பெருமானம் கதைக்கிறது மனித காதின் செட்டப்புக்கு தான் அந்த செறிவை பெற்று கேட்போம், ஒளியை பெற்று கேட்போம். மனித காதுக்கு தான் அந்த ஒளியை பெற்று கேட்க போறோம். மனித காதைக்கு ஒளியை பெற்று கேட்க போறமா இருந்தா அப்ப ஒரு மனித காதால ஒரு அளவுக்கு மேலதான் ஒளியை கேட்கலாம். அதிலும் பார்க்க குறைஞ்ச ஒளியை கேட்கலாம் செறிவு குறைவா இருந்தா. அதே நேரம் ஒரு மனித காதால ஆகலும் கூடின சத்தத்தையும் கேட்கலாது. உதாரணமா குண்டு வெடிப்பு சத்தம், இடி முழக்கத்தால வார சத்தம், அப்படியான சத்தங்களை கேட்டா அந்த செவிப்புறம் செவி வெடிச்சிடும் செறிவு கூட வேற இருந்தா. அப்ப அந்த மனித காதுக்குரிய அந்த பெருமானங்களை வச்சு கொண்டுதான் மனித காது கேட்கக்கூடிய மிகவும் ஆகவும் குறைஞ்ச செறிவுக்கு சொல்றது கீழ் தகமை நுழைவாய் செறிவு வேற சொல்றது. சரியா? கீழ் தகமை நுழைவாய் செறிவு, கீழ் தகமை நுழைவாய் செறிவு, கீழ் தகமை நுழைவாய் செறிவு. இது மனித காதால கேட்கக்கூடிய ஆகவும் குறைஞ்ச பெருமானம். இந்த கீழ் தகமை நுழைவாய் செறிவின் பெருமானத்தை குறியீட்டுல ஐ நோட் அந்த மாதிரி கேட்கும். இந்த ஐ நோட்டுக்குரிய பெருமானம் என்ன இருக்கும்டா 10 வேட் மீட்டர் மைனஸ் டூ இருக்கும். சரியா? இந்த ஐ நோட்டுக்குரிய பெருமானம் 10 வேட் மீட்டர் மைனஸ் டூ கீழ் தகமை நுழைவாய் செறிவுக்குரிய பெருமானம். சரியா? இதே நேரம் ஒரு மனித காதால கேட்கக்கூடிய ஒரு அளவுக்கு மேல கேட்கலாக போற, அதாவது வந்து ஆகலும் கூடின செறிவிலும் கேட்கலாது. எவ்வளவு செறிவு ஆகலும் கூடவா கேட்கலாம்னு கேட்டா அதை சொல்லுவோம் ஒரு மனித காதில வலியை ஏற்படுத்தக்கூடிய செறிவு. அப்ப வலி என்று சொன்னா நோ, அதற்கு எப்ப நோ நுழைவாய் செறிவு, நோ நுழைவாய் செறிவு. இது என்னவா இருக்கும்னா ஒரு மனித காதில வலியை ஏற்படுத்துற பெருமானம். அந்த பெருமானம் என்னவா இருக்கும்னா ஒரு வேட் மீட்டர் மைனஸ் டூ வேர். சரியா? ஒரு மனித காதில வலியை ஏற்படுத்தக்கூடிய பெருமானம் ஒரு வேட் மீட்டர் மைனஸ் டூ. அதாவது வந்து ஒரு மனித காதால கேட்கக்கூடிய ஒளி செறிவின் வீச்சு என்ன? 10 வேட் மீட்டர் மைனஸுக்கும் ஒரு வேட் மீட்டர் மைனஸுக்கும் இடையிலாக கேட்கலாம். கூடின ஒளியை கேட்கலாது. இதிலும் குறைஞ்ச ஒளியை கேட்கலாது. உதாரணமா ஒரு பூ விரிகிற சத்தம் வந்து 10 வேட் மீட்டர் மைனஸ் டூலும் என்னவா இருக்கும்னா குறைவா இருக்கும். அப்ப அதான் ஒரு மனித காதால கேட்கல ஒரு பூ விரிகிற சத்தத்தை. இந்த சத்தம் வந்து நாய்கள் மிருகங்களுக்கு கேட்கும். அதெல்லாம் இதை விட என்ன செய்ய முடியாது, சில நேரம் நாய் திடுக்கிட்டு ஒளிந்து குலைச்சு கொண்டு போகும். யாரும் நடந்து வர மாதிரி சத்தத்தை கேட்டு ஒளிஞ்சு ஓடும். ஆனா ஆட்கள் வந்திருக்க மாட்டாங்க. அது சில நேரம் பூ இதன் விரிஞ்ச அர்த்தத்தை கேட்டு ஓடிருக்கு. நாய்களுக்கு மிருகங்களுக்கு வேற. இது மனிதனுக்குரிய வருமானம் நிராகரிக்கிறது. சரியா? மிருகங்களுக்குரிய வருமானம் அது 10 குறைவாம இருக்கும். சரியா?
மனிதனுக்குரிய வருமானம் தான் இது. நாங்கள் வளமையா இங்க பிசிக்ஸ்ல கதைக்கிற விஷயம் எல்லாமே மனிதருக்கு தேவையான விஷயம் தான் கிடைக்கும். இந்த மனிதர் அதை வச்சுக்கொண்டு இப்படி நாங்க நிறைய விஷயம் யூஸ் பண்றோம். இதை வச்சுக்கொண்டு என்ன விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் தான் கிடைக்கும். அதான் பாருங்க, எங்களுக்கு தேவையான இலகுவான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான், இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பாடம். இப்ப மனிதனுக்கு தான் காய்ச்சி கொள்ள வேணும். அதுக்கு பிறகு மனிதனுக்கு காய்ச்சி அதுக்கு பிறகு மிருகங்களுக்கும் காய்க்கலாம். மிருகங்களுக்கு இப்ப உதாரணம் மிருகம் எதுவும் பாட்டு கேட்க போதா இல்ல. ஆனா மிருகங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தா அது மிருகம் ஒரு குறிப்பிட்ட குண்டு வெடிப்பிலும் பார்க்க சில மிருகங்களை நாங்க காப்பாற்ற உடனே இருந்தா அந்த சத்தம் இல்லாம இருக்கும். சரி, அதே நேரம் மிருகங்களுக்கு வந்து அந்த நோ நுழைவாய் செறிவின்ற பெருமானம் என்று வேற இருக்கும்னு சொன்னா நோ நுழைவாய் செறிவின்ற பெருமானம் குறைவா இருக்கு. அதெல்லாம் பாருங்க, நாங்க சீனாவளி சத்தம் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. சீனாவடி போடைக்கு சத்தம் அந்த சத்தத்தை நாய்களுக்கு கேட்கலாம் இருக்கும், அதான் தெரிச்சு அடிக்க ஓடுங்க. சில வீட்டுல நாய் ஏறி நிக்காது. அவைக்கு வந்து நோ நுழைவாய் செறிவு குறைவா இருக்கும். அப்ப அந்த காது நூக வலிக்கிடும், மாவளம் சத்தம் பிரிக்க அவைக்கு ஒரு பயம், ஒன்று பயம், மற்றது நோ கோயம் வலிக்கிடும். ஒரு வேட் மீட்டை மயக்குள்ளும் பாக்கு. சரியா? ரைட். அப்ப இதுக்கிடையில ஒரு மனிதனால கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு செறிவு. இப்ப இந்த செறிவின்ற பெருமானம் கதை கேட்க கொஞ்சம் பெரிய பெரிய பெருமான வீக்கில வார்த்தால இந்த வீச்சை ஒரு குறைப்பட்ட மட்ட வீக்கில ஒரு நம்பர்ல கலைக்கிறதுக்காகத்தான் இன்னும் ஒரு கணியம் முன்வைக்கப்படுது. என்ன கணியம் என்றா ஒளிச்செறிவு மட்டம். சரியா? இது ஒளிச்செறிவு இல்லை, இது வேறு ஒளிச்செறிவு மட்டம். ஒளிச்செறிவு மட்டம், ஒளிச்செறிவு மட்டம் இதை குறியீட்டுல வந்து நாங்க பீட்டாண்டு மாதிரி கேட்போம். ஒளிச்செறிவு மட்டம் என்றது ஒளிச்செறிவு மாதிரி தான் ஒளிச்செறிவு மட்டம். இப்போ ஒரு ஐயண்ட செறிவுக்குரிய செறிவு மட்டம்ண்டா எப்படி காண்றேன்னு சொன்னா, ஒரு ஐயண்ட செறிவுக்குரிய செறிவு மட்டம் காணணும் இருந்தா அதுக்கான சமன்பாடு பீட்டா சமன் 10 log 10 into ஐ பை ஐ நோட். ரெண்டு மாதிரி சமன்பாட்டை கொடுத்தா நாங்கள் செறிவு மட்டமா மாற்றுவோம். சரி, ஒரு ஐயண்ட ஒளிச்செறிவுக்குரிய செறிவு மட்டம் காணணும் இருந்தா அதுக்குரிய சமன்பாடு பீட்டா சமன் 10 log 10 into ஐ பை ஐ நோட் ரெண்டு மாதிரி போட்டு தான் அந்த சமன்பாட்டை போட்டு தான் செறிவு மட்டமா மாற்றுவோம். இதுக்கு மேலேயும் பேட் மீட்டர் மயசு, கீழேயும் பேட் மீட்டர் மயசு, இதுக்கு என்ன இருக்க மாட்டா அழகு இருக்காது. இந்த வெட்டுப்பாட்டு இந்த முன்னுக்கு வர லொக்தானு அழகு இருக்காது. ஆனா இதுக்குரிய அழகு, அது வந்து செறிவு மட்டத்துக்குரிய அழகு ஒளிச்செறிவு மட்டம். செறிவு மட்டம் வந்து கேட்கலாம். செறிவு மட்டத்துக்குரிய அழகு சரியா டெசிபிள் என்ற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டது. செறிவு மட்டத்தின் அழகு டெசிபிள் என்ற மாதிரி சர்வதேச ரீதியில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. டெசிபிள், டெசிபிள்னா ஸ்மால் டி கேபிட்டல் டி, டெசிபிள். செறிவு மட்டத்துக்குரிய அழகு டெசிபிள் என்ற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பரிமாணம் இல்லை, அழகு இருக்கு, பரிமாணம் இல்லை. இந்த பரிமாணம் இருந்திருக்கணும் வேணும்னா அந்த அடிப்படை பகுதியை கணியங்களுக்கு இருந்து வந்திருக்கணும். இந்த அடிப்படை பகுதியை கணியத்திலிருந்து கிழக்கு வெளியில இப்போ நாங்கள் புதுசாக தான் ஒரு இலகம் முன் வச்சிருக்கிறோம். அப்ப இதுக்குரிய இலக்கம் என்ன இருக்கும்னா டெசிபிள், சிமோல் டி கேபிட்டல் வி, பரிமாணம் இல்லை, ஒளிச்செறிவு மட்டம். இப்போ உதாரணமா நான் இந்த ஐ என்ற ஒரு பெருமானம் திறப்படுது எங்களுக்கு ஒளிச்செறிவுக்குரிய பெருமானம் 10⁻12 வேட் மீட்டர் -2. இந்த செறிவுக்குரிய செறிவு மட்ட பெருமானம் எவ்வளவு என்ற மாதிரி எங்களை காண கேட்கப்பட்டது. இந்த செறிவுக்குரிய செறிவு மட்ட பெருமானம் எவ்வளவு மாதிரி காணலாம். இந்த செறிவு மட்டம் காண மாதிரி அதுக்கான சமன்பாடு என்ன போடலாம்? பீட்டா சமன் 10 log 10 into ஐ பை ஐ நோட். பீட்டா சமன் 10 log 10 into ஐ பை ஐ நோட். அப்ப இந்த செறிவு மட்டத்துக்கு நாங்க மாத்தோட மாதிரி இருந்தா பீட்டா சமன் 10 log 10 into ஐக்குரிய பெருமானம் 10⁻2, ஐ நோட்டுக்குரிய பெருமானமும் 10⁻2 தான் வளமையான பெருமானம். அது ஐயும் 10⁻2 இருக்குது. இந்த 10⁻2ம் 10⁻2 பட்டுப்பட்டா அதுல ஒன்று பேரும் சமன் 10 log 10 into ஒன்று ரெண்டு பேரும் log 10 ஒராம் அளவுக்கு என்ன விட 0. சரியா? அந்த விஷயங்கள் சரியாட்டு இதுல தெரிஞ்சு கொள்ளவும். log 10 ஒராம் அடுக்குன்றது 0, log 10 10ஆம் அடுக்குன்றதுக்கான விட 1, log 10 100ஆம் அடுக்குக்கான விட என்ன இருக்கும் 2. அதே மாதிரி log
10ന്റെ 1000ஆம் அடுக்கக்கூடிய விடைன்னு கேட்டா 3000 இந்த மாதிரி பூஜ்ஜியம் ஒன்று இருக்கும். அவ்வளோ 10ന്റെ 1ஆம் அடுக்கான விட பூஜ்ஜியம். முன்னுக்கு இருக்கிற 10 அப்ப அப்படியே இருக்கத்தக்கதா. இந்த லோக் 10ന്റെ ஒன்றுக்கான விடைதான் பூஜ்ஜியம். உலகத்துக்குமான விடையின் பெருமானம் தான் பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தை என்னத்தால விளைக்கிறாலும் பூஜ்ஜியம் தானே விட போகுது. இப்ப விட பூஜ்ஜியம் இருக்குது. இப்ப 10 வேட் மீட்டர் மைசூக்குரிய சரி மட்ட பெருமானம் உலான்னு கேட்டா பூஜ்ஜியம் டெசிபிளா இருக்கு. சரியா? பூஜ்ஜியம் டெசிபிள் ரெண்டா பூஜ்ஜியம் டெசிபிள்னு சொல்ற மாதிரி இருந்தா அந்த கீழ்த்தகம நுழைவாய்ச்சரிவின் பிரமாணத்தை பூஜ்ஜியம் டெசிபிள் அடுத்தா ஏனைய சிறிய மட்டங்களுக்கு என்னென்ன பிரமாணம் இருக்கும் பார்த்தா மேலே சிறிய மட்டத்தை உருவாக்கினது. இப்போ கீழ்த்தகம் நுழைவாய்ச்சரி வந்து 10 வேணும்னு சொன்னா சைவரசம் சைவர்னு சொல்லி 12 சைவர் கிட்டே வரும். அப்ப நாங்க அப்படி கதைக்காம இலகுவா கரைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் டெசிபிள்ல கதைக்கு. அப்ப இதை பூஜ்ஜியம் அடுத்தா மற்ற பிரமாணங்கள் இன்னும் வேற தான் காணப்படும். சரியா? இதை கீழ்த்தகம நுழைவாய்ச்சரிவின் பிரமாணத்தை பூஜ்ஜியம் டெசிபிள் அடுத்தா ஏனைய பிரமாணங்களுக்கு என்ன பிரமாணம் இருக்கும்னா அந்த மீனிங் ஒரு கவலாத்தை நோட் பண்ணி கொடுங்க. ரைட். இப்ப எண்ணின் சின்ன பெருமானங்களுக்குரிய ஒளிச்சரிவை செறிவு மட்டமா எப்படி மாத்துற மாதிரி பார்ப்போம். என்னமோடு பார்ப்போம். இப்ப இதுக்குரிய பிரமாணம் ஆகும். இதுக்குரிய பிரமாணம் தான் ஐந்த பிரமாணம். ஐந்த பிரமாணம் ஒரு வேட் மீட்டர் மைனஸ் ஒன்று தரப்படுது. இந்த ஒரு வேட் மீட்டர் மைனஸ் ஒன்றுக்குரிய செறிமட்ட பிரமாணம் காணணும். சரியா? எவ்வளவு காணணும்? ஒரு வேட் மீட்டர் மைனஸ் ஒன்றுக்குரிய செறிமட்டம். அப்ப செறிமட்டமா மாத்துறதுக்கான சமன்பாடு பீட்டா சமன் 10 log 10 into I by I naught. 10 log 10 into I by I naught தான் சமன்பாடு. இப்ப செறிமட்டமா மாத்துவோம். 10 log 10 into ஐக்குரிய பெருமானம் ஒரு வேட் மீட்டர் மைனஸ் டூ ஐநோட்டுக்குரிய வளமையான பெருமானம் 10 வேண்டன். சரியா? இது இந்த 10 வேண்ட மேல கொண்டு போனா என்ன வரும்? 10 log 10 into 10 மாதிரி போடலாம். இந்த 12 தூக்கி முன்னுக்கு போடுறது பெருக்கலாம். இப்ப 12 10 பின்னுக்கு வர பெருமானம் லோக் 10 மாதிரி வரும். லோக் 10க்கு என்ன விட 1. முன்னுக்கு என்ன வருமாண்டா 12 10 120. இந்த 120 ஒன்று அளவு இருக்கிற மாதிரி வரும். ஸோ 120 டெசிபிள் என்ற மாதிரி வரும். ஒரு வேட் மீட்டர் மைனஸ் கூடிய சரி மட்ட பெருமானம். ஒரு வேட் மீட்டர் மைனஸ் கூடிய சரி மட்ட பெருமானம் 120 டெசிபிள். ஒரு மனித காதுக்குரிய செறிவு வீச்சு என்று கேட்டா ஒரு மனித காதுக்குரிய செறிவு வீச்சின் பெருமானம் என்று கேட்டா 10 வேட் மீட்டர் மைனஸ் 2 என்ற பெருமானத்திலிருந்து இது மட்டும் கேட்கலாம். ஒரு வேட் மீட்டர் மைனஸ் 2 மட்டும் கேட்கலாம். செறிவு வீச்சுன்னு கேட்டா ஒரு மனித காதுக்குரிய செறிவு மட்ட வீச்சுன்னு கேட்டா 0 டெசிபிள்ல இருந்து எது மட்டும் 120 டெசிபிள் மட்டும் கேட்கலாம். அதான் இப்ப மாத்தினா இந்த சின்ன பிரமாணத்தை காய்ச்சி போடலாம். நம்பர்ல காய்ச்சி போடலாம். இதே இன்னொன்னா தெரியும் மீறுற வீச்சு. ஒரு மனித காதுக்குரிய மீறுற வீச்சுன்னு கேட்டா 20 ஹெர்ட்ஸ் இலக்கம். ஒரு மனித காதுக்குரிய மீறுற வீச்சு 20 ஹெர்ட்ஸ் இலக்கம். 20 கிலோ ஹெர்ட்ஸ் இலக்கு இருக்கலாம். 20,000. சரியா? 20 ஹெர்ட்ஸ் இலக்கம் 20 கிலோ ஹெர்ட்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மீறுற வீச்சு. இந்த மாதிரி மனித காதலுக்குரிய வீச்சு செறிவும் காய்க்கலாம். இப்ப செறிவு மட்ட வீச்சும் காய்க்கலாம். ரைட். இப்ப நான் ஒரு பெருமானம் தாரேன். அதுக்குரிய செறிவு மட்டம் உள்ளான மாதிரி நீ காண்பான். நான் ஒரு பெருமானம் உனக்கு தாரேன். என்ன பெருமானம்டா ஐந்த பெருமானம் உனக்கு தேவைப்படுது 10 வேட் மீட்டர் மைனஸ் தேவைப்படுது. இதுக்குரிய செறிவு மட்டம் உள்ளான மாதிரி ஒரு செய்வா பண்ணுவா. செறிவு மட்டம் உள்ளான காண்பான்.
வளருது. பாவம். அப்ப பீட்டாக்கான சமன்பாடு பீட்டா சமன் 10 log 10 into I by I நாட். சரியா? பீட்டா சமன் 10 log 10 into I by I நாட். அது சமன் 10 log 10 into ஐக்குரிய பெருமானம் 10/8. ஐநூற்றுக்குரிய பெருமானம் 10/2. ஐநூற்றுக்குரிய பெருமானம் 10/2. 10/8 10/2 மட்டும் போட்டா கீழே 10/4. அதை மேல கொண்டு போனா 14 வரும். 10 log 10 into இது மட்டும் இல்லை. என்ன வரும்? 10/4. 10/4 மேல கொண்டு போனா 14 வரும். இந்த 4 தூக்கி முன்னூறு கொண்டு வா. 40 into log 10 மாதிரி வரும். log 10. log 10 என்ன விட 1. முன்னுக்கு 40 இருக்குது. அப்ப 40 1 40 டெசிபிள் என்ன மாதிரி வரும். சரியா? 40 டெசிபிள். அதுக்குரிய செறிமட்ட பெருமானம் 40 டெசிபிள். ரைட். இப்ப இன்னொரு கேள்விதாரன் பீட்டா. பீட்டாவுக்குரிய பெருமானம் திறப்படுறதுனாக்கு எவ்வளவு சொன்னா 20 டெசிபிள். ஒரு பீட்டான பெருமானம் ஒளிச்செறி மட்ட பெருமானம் திறப்பது 20 டெசிபிள். இந்த 20 டெசிபிளுக்குரிய ஒளிச்சரிவு எவ்வளவு வேறுபட்ட மாதிரி ஒரு கசைவா. சரியா? பீட்டான பெருமானம் திறப்படுது 20 டெசிபிள். இதுக்குரிய ஒளிச்சரிவின்ற பெருமானம் எவ்வளவு வேறுபட்ட மாதிரி காண்பாம். ரைட். அது பார்ப்போம். அப்ப பீட்டா அதுக்கான சமன்பாடு தான் 10 log 10 into I by I நாட். சரியா? 10 log 10 into I by I நாட். பீட்டான பெருமானம் திறப்பட்டுக்கு 20. அது சமன் 10 log 10 into ஐக்குரிய பெருமானம் தான் காணக்கூடும். ஐநூற்றுன பெருமானம் 10/7. சரியா? ஐநூற்றுக்குரிய பெருமானம் அளவையான 10/7. இதுல வர சைவரையும் இதுல வர சைவரையும் மட்டும். இப்ப லொக்குல இருக்கிறத சுட்டிக்கு மாத தெரிய வரும். லொக்குல இருக்கிறத சுட்டிக்கு மாத்துறதுக்கு என்ன போடலாம்னா, இப்ப நீ படிச்சிருப்பாய் சின்னல்ல log x இந்த y சமன் z. log x இந்த y சமன் z இருந்தா இதை நீ சுட்டிக்கு மாத்துவனா இருந்தா என்னென்னு மாத்துவணும்? இதை கொண்டு x இந்த z சமன் y என்று எழுதலாம். சரியா? சுட்டிக்கு மாத்துவனா இருந்தா லொக்குல இருக்கிறத சுட்டிக்கு மாத்துவனா இந்த மாதிரி எழுதலாம். இப்படி யோசிச்சு பாருங்க. log 10 100க்கு என்ன விட 2. log 10 100க்கு என்ன விட 2. சரியா? இப்ப இந்த 10 இங்க அடுக்காக்குமா இருந்தா 10 வர்க்கம் சமம் 100 மாதிரி போடலாம். இது ஞாபகம் இருக்கு. ஏனெண்டா உங்களுக்கு 10 100 2 மறக்காது. 10 வர்க்கம் 100 மறக்காது. இந்த தொடர் கொண்டது இதுல இருந்தா வந்திருக்கு. இதை ஞாபகம் வச்சுன்னா அது மறக்காது. இதை வச்சு அதை மாத்திக்கொள்ளலாம். சரியா? இந்த இதுல வாரதை கொண்டு அங்கால சமன்பாட்டுக்கு வாரதை அடுக்காக்கும். அப்ப இப்ப 2 வர்க்காக்கணும். இந்த 10 வர்க்கத்தை இவருக்கு அடுக்காக்கணும் சுட்டிக்கு மாத்துறது. இப்ப 10 வர்க்கத்தை ஐந்து 10/12க்கு சமனா மாத்தினாச்சு. இப்ப குறுக்க வரைக்குன்னா ஐயுக்குரிய பெருமானம் இருக்கு. ஐயுக்குரிய பெருமானம் 10/12 10/2 பேருக்கு வரும். எவ்வளவு வேணும்? 10/10 வரும். அப்போ 1 வேற 10/10 வேட் மீட்டர் மைனஸ் வேற. சரியா? 1 வேற 10/10 வேட் மீட்டர் மைனஸ் வேருக்கும் அந்த 20 டெசிபிளுக்குரிய ஒளிச்செறிவு. சரிவா? 20 டெசிபிளுக்குரிய ஒளிச்செறிவு. ரைட். அப்ப இதை விட இன்னும் கொஞ்சம் விஷயம் பார்ப்போம்னு பார்ப்போம்.
இப்ப ஆஹ், ஒரு இடத்துல வார ஒளிச்செறிவின் வருமானம் ஒரு இடத்துல வார ஒளிச்செறிவின் வருமானம் I1 இருந்து I2 வருமானத்துக்கு அதிகரிக்குது. ஒரு இடத்துல வார ஒளிச்செறிவின் வருமானம் I1 இருந்து I2 அதிகரிக்குது. அப்ப இதுல இருக்கிற செறிவு மட்டம் எவ்வளோத்தால மாறும்னு பார்ப்போமா இருந்தா செறிவுல வார மாற்றம் பண்ணா I2 மைனஸ் I1 மாதிரி கழிச்சு விடும். செறிவுல வார மாற்றம் பண்ணா அதாவது வந்து நான் இங்க போடுறேன் I1 அதிலும் பார்க்க I2 பெருசு என்ன I1 பார்க்க I2 பெருசு. அப்ப செறிவுல வார மாற்றம் எவ்வளவு கேட்டா I2 இருந்து I1 கழிச்சு விடலாம். செறிவு மட்டத்துல வார மாற்றம் பண்ணா இந்த I2 இருந்து I1 கழிச்சு அதுக்கு வார I2 வந்து செறிவு மட்டம் மாத்தினாது I1க்குரிய செறிவு மட்டத்தை கண்டு I2க்குரிய செறிவு மட்டத்தை கண்டு இந்த அந்த செறிவு மட்டத்தில இருந்தா செறிவு மட்டத்தை கழிக்கும். ஒரே இலையில இருந்தா ஒரே இலையை கழிக்கும். அப்ப என்ன செய்யணுமா இருந்தா இந்த I1க்குரிய செறிவு மட்ட பெருமானத்தை நான் எடுத்துக்கொள்றேன் β1. I2க்குரிய செறிவு மட்ட பெருமானத்தை நான் எடுத்துக்கொள்றேன் β2. இப்ப β2 தான் பெருசா இருக்கணும். செறிவு கூட வேற இருந்தா செறிவு மட்டமும் கூட வேற. செறிவு மட்டத்துல வர மாற்றம் டெல்டா பீட்டான்னு போட்டா அது β2 இருந்து நீங்க கழிச்சு கொள்ள வேணும் β1 கழிக்கணும். பூர்ணத்துல இருந்து குறைஞ்சா கழிக்கணும். இதுதான் செறிவு மட்டத்துல வர மாற்றம். சரியா இதுதான் காணணும். இப்ப நான் β1க்குரிய சமன்பாடு பண்ணிதான் வந்தா β1க்கு 10 log 10 I1 I0 மாதிரி போடலாம். அந்த செறிவுக்குரிய பிரமாணத்தின் I0 போடலாம். அப்ப இதை எடுத்துக்கொள்ற முதலாம் சமன்பாடு. அதே மாதிரி β2க்குரிய பிரமாணம் என்ன β2க்கு 10 log 10 I2 I0 மாதிரி போடலாம். I2 I0 இது எடுத்துக்கொள்றேன் இரண்டாம் சமன்பாடு. இப்ப எனக்கு இரண்டாம் சமன்பாடுல இருந்து முதலாம் சமன்பாட்டை கழிப்புமா இருந்தா அது என்ன இருக்கும் β2 மைனஸ் β1 வரும். அதைத்தான் நாங்க டெல்டா பீட்டான்னு போட போறோம். அப்ப அந்த டெல்டா பீட்டா இந்த பிரமாணம் என்ன இருக்கும்னு சொல்லலாம். இவரிலேயே இந்த வேலை கழிச்சா டெல்டா β2 மைனஸ் β1 அது சமன் 10 அதை பொதுவாக எடுத்து வச்சிருந்தா பிரேக்கெட்டுக்கு log 10 மடக்கையில கழிப்படைக்க பிரிவடை ஓடும். அப்ப இவரால வேற பிரிக்கிற மாதிரி வரும். அப்ப என்னென்று வருமானா நேரடியாக எழுதிக்கணும் I2 I0 போட்டா இண்டு ஒன்று போட்டா தலைவிழா மாதிரி கழிக்கலாம் I0 I1 மாதிரி போடலாம். சரியா பிரிவடம். அப்ப அதுதான் ஒன்று ஒன்றாவது போனோம் நம்மளை ஈஸியாக விளங்குறதுக்கு அங்கே எழுதிக்கணும் I0 மட்டுப்பட்டுரும். அங்கே எழுத ஒன்று இருந்தா log 10 I2 I0 அதன் கீழ் எழுதியிருக்க வேணும் log I1 எழுத வேணும். இந்த மாதிரி எழுதி விடணும் ரெடியா. சரியா அப்ப I2 I1 மாதிரி வேணும். அப்ப இந்த டெல்டா பீட்டாவுக்குரிய சமன்பாடு எப்படி வருமாண்டா டெல்டா பீட்டாவுக்கான சமன்பாடு 10 log 10 I2 I1 மாதிரி போடலாம் I2 I1. அப்போ ஒளிச்செறிவு மட்டத்துல வார மாற்றத்துக்கான சமன்பாடுன்னு சொன்னா இந்த சமன்பாட்டு தான் அமைச்சிக்கலாம். ஒளிச்செறிவு மட்ட மாற்றத்துக்கான சமன்பாடு டெல்டா பீட்டா சமன் 10 log 10 I2 I1 கூடின ஒளிச்செறிவு குறைஞ்ச ஒளிச்செறிவு ஒன்று போடலாம். இந்த சமன்பாட்டை போட்டா நேரடியா எவ்வளவு மட்ட மாற்றம் ஒன்று வரும். இப்ப β1 β2 எல்லாம் கண்டு கொண்டிருக்க தேவையில்லை. அப்ப அந்த ஒளிச்செறிவில் I1 இருந்து I2 கூட அங்க வர ஒளிச்செறிவுல வர மாற்றம் கேட்டா I2 மைனஸ் I1. ஒளிச்செறிவு மட்டத்துல வர மாற்றம் விளையாண்டு கேட்டா இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணி காணலாம். 10 log 10 I2 I1 இந்த மாதிரி வெளி வாரது. உதாரணமா ஒரு இடத்துல வார ஒளிச்செறிவின் பெருமானம் சரியா ஒரு இடத்துல வார ஒளிச்செறிவின் பெருமானம் I இருந்து 10 ஐயா அதிகரிக்குது. I இருந்து 10 ஐயா கூடுது. இந்த செறிவு மட்ட மாற்றம் எவ்வளவு சமணமா இருந்தா செறிவு மட்டத்துல வர மாற்றம் எவ்வளவு சமணமா இருந்தா இந்த சமன்பாட்டை யூஸ் பண்றது டெல்டா பீட்டா சமன் 10 log 10 கூடின ஒளிச்செறிவின் குறைஞ்ச ஒளிச்செறிவின் சமன்பாடு யூஸ் பண்றது I2 I1 எவ்வளவு வருமென்று பார்த்தா 10 log 10 கூடின ஒளிச்செறிவு 10 குறைஞ்ச ஒளிச்செறிவு I மாதிரி போட்டுக்கொள்ளலாம். ஐயும் பட்டுப்பட்டது. அடுத்த கட்டம் வெறும் 10 log 10 10ஆம் அடுக்கு மாதிரி போடலாம். இப்போ log 10 10க்கு என்ன விட 1. அப்ப என்ன விட 10 தர 1 விட வரும் விட 10 டெசிபிள். சரியா விட 10 டெசிபிள் என்ன மீனிங்டா ஒளிச்செறிவு 10 மடங்கால கூடுதா இருந்தா செறிவு மட்டம் 10 டெசிபிள் தான் கூட மட்டும் தான் இந்த கருத்து. ஒளிச்செறிவு 10 மடங்கால கூடுதா இருந்தா செறிவு மட்டம் 10 டெசிபிள் கூடி இருக்கும் என்ன மீனிங்டா இப்ப இந்த ஐயக்குரிய செறிவு மட்ட பெருமானத்தை நான் 50 டெசிபிள் அடுத்திருந்தேன். இதுக்குரிய செறிவு மட்ட பெருமானத்தை 50 டெசிபிள் அடுத்திருந்தா இதுக்குரிய செறிவு மட்டம் எவ்வளவு இருக்கும் சொல்லுவா
10 டெசிபிள் தானே கூடியிருக்கும். அப்ப இது 10 மடங்கான கூடியிருக்க இப்ப இந்த 500 வராது. 10 டெசிபிள் தான் கூடியிருக்கும். அப்ப 60 டெசிபிள் வரும். சரியா, இது 60 டெசிபிள் இருந்திருக்கும். சுமார் ஹைக்கிறதுனா அதாவது இதிலும் பார்க்க அது 10 டெசிபிள் கூட வேற. இந்த சரிவுக்குரிய டெசிபிளும் பார்க்க இந்த சரிவுக்குரிய டெசிபிள் 10 டெசிபிள் தான் கூட வேற. அப்ப இது 100 டெசிபிள் இருந்திருந்தா இது என்ன வேற இருந்திருக்கு, 110 டெசிபிள் இருந்திருக்கு. சரியா, அந்த மாதிரி. அப்ப ஒளிச்சரிவு 10 மடங்கு கூட இருக்கு. ஒளிச்சரிவுல வர விகிதம் 10 மடங்கா இருக்கு. ஒளிச்சரிவு மட்டத்துல வர வித்தியாசம் கழிவற வருமானம் 10 டெசிபிளா இருக்கு. சரியா, ഇതിന്റെ விகிதம் 10 மடங்கா இருக்கு. செறிவு மட்டத்தின் வித்தியாசம் 10 டெசிபிளா இருக்கு. வழியா புரிஞ்சு கொள்ள போகணும். இதுவே இன்னும் ரெண்டாவது, ஒரு ஒளிச்சரிவு ஐயின் பெருமானம் 100 ஐயா மாறும், 100 மடங்கா மாறும். அப்ப இது 10 என்ன மீனிங், 10 கொள்ளலாம். இது 100 என்ன மீனிங், 10 கொள்ளலாம், 100 மடங்கா மாறும். அப்போ ஒளிச்செறிவு மட்டத்தில் வர மாற்றங்கள் இருந்தா பீட்டா சமன் 10 log 10 கூடின ஒளிச்செறிவின் கீழ் குறைஞ்ச ஒளிச்செறிவு என்ன போடுவாங்க. இப்ப 10 log 10 கூடின ஒளிச்செறிவு தான் இப்ப என்ன 100 குறைஞ்ச ஒளிச்செறிவு என்ன ஐ, ஐயும் ஐயும் மட்டுப்பட்டுரும். சமன் 10 log 10 100 மேலே போடலாம். log 10 100க்கு என்ன விட 2. இப்போ முன்னுக்கு வர பெருமானம் 10 அப்படியே இருக்கும். அந்த 2 அளவு இருக்கும். அப்ப என்ன விட 20 டெசிபிள் மாதிரி வரும். 20 டெசிபிள். அப்போ ஒளிச்சரிவு 100 மடங்கான கூடைக்கு செறிவு மட்டம் 20 டெசிபிள் தான் கூடியிருக்கு. 100 மடங்கு மாறி என்றா இவருக்குரிய செறிவு மட்டத்தை நான் 50 டெசிபிள் அடுத்தா, இந்த ஐயக்குரிய செறிவு மட்டத்தை நான் 50 டெசிபிள் அடுத்திருந்தா இதுக்குரிய செறிவு மட்டம் என்ன இருந்திருக்குமாட்டா 70 டெசிபிள் இருந்திருக்கு. சரியா, இவருக்குரிய செறிவு மட்டம் என்ன இருக்கும் 70 டெசிபிள் இருந்திருக்கும். சரியா, எவ்வளவு கூடி இருக்குமாட்டா 20 டெசிபிள் தான் கூடி இருக்கு. அவற்றை விகிதம் 100 மடங்கா இருந்தா இதற்குரிய வித்தியாசம் 20 இருக்கு. அப்ப இதே மாதிரி மூன்றாவது ஒரு கேஸ் நீயே செய்துவார் ஐயின் பெருமானம் 10 ஐயா மாறதா இருந்தா 10 ஏண்டா 1000. இது 10 இது என்ன மீன், இது 10 சரியா, இது 10 அப்படி மாறினா செறிவு மட்டத்துல என்ன மாற்றம் இருக்கும் செய்வா நீங்க சொல்லுவா. என்ன வரும் நீங்க கண்டுபிடிச்சிருப்பாய். இப்ப பீட்டா சிறிய மட்டத்துல வர மாற்றம் டெல்டா பீட்டா 30 டெசிபிள் வந்துருக்கு. இதே மாதிரி செய்து பார்த்தா சரியா 30 டெசிபிள் மாற்றம் வந்துருக்கு. அப்ப செறிவின் பெருமானம் அந்த 10 அடுக்காக கூடிக்கொண்டு போயிருக்கு. செறிவு மட்டத்தின் பெருமானம் அந்த அடுக்குல வர பெருமானத்தை 10ஆல பெருக்கிற மாற்றமா மாறிக்கொண்டிருக்குது. அப்போ ஒரு இடத்துல வர செறிவு ஐயின் பெருமானம் 10 எண்ணெயில மாற்றம் வருது. சரியா, ஒரு இடத்துல வர செறிவுல வர மாற்றம் 10 எண்ணெயா மாறுது. இப்ப செறிவு மட்ட மாற்றம் என்ன இருக்கும்னு கேட்டா செறிவு மட்ட மாற்றம் டெல்டா பீட்டா என்ன இருக்கும்னா 10 எண் டெசிபிள் என்ற பெருமானத்துக்கு மாறிடும். சரி, அதுல வர அடுக்குன்ற பெருமானத்தை 10ஆல பெருக்கினா சரி 10 எண் டெசிபிள் என்ற பெருமானத்துக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கும். அதுல வர செறிவு மட்டத்துல வர மாற்றம் செறிவுல வர மாற்றம் 10 எண்ணெயா இருந்தா செறிவு மட்டத்துல வர மாற்றம் 10 எண் டெசிபிளா மாற்றம் அடைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்வா.
ரைட். பெரும்பாலும் இதை வச்சுக்கொண்டு தான் எம்சிக்கு வர்றது. வளமையா ஒவ்வொரு எம்சிக்கு வரும். சரியா? வளமையா ஒரு ஃபைனல் பேப்பர்லையும் ஒவ்வொரு எம்சிக்கு வரும் இந்த ஒளிச்சரிவான செக்ஷனை வச்சுக்கொண்டு. ரைட். அடுத்த விஷயம் பார்ப்போம். சரியா? இப்ப அடுத்து இன்னொரு விஷயம். ஒரு ஃபைனல் பேப்பர்ல வந்த கேள்வி. ஒரு ஃபைனல் பேப்பர்ல வந்த எம்சிக்கு கேள்வி. என்ன கேள்வின்னா, ஒரு வட்டத்திலே, சரியா, விளையாட வந்து சும்மா ஸ்கூல் மாணவர்கள், சின்ன பிள்ளைகள் வட்டத்துல 10 பேர் நிக்கணும். சரியா? ஒரு வட்டத்துல 10 பேர் நிக்கணும். சரியா? 10 பேர் நிக்கணும். 10 பேர்ல ஒரு ஆள் கத்தைக்கு இந்த மையத்துல வர செறி மட்ட பெருமானம் சொல்லப்படுது 50 டெசிபல். சரியா? 10 பேர்ல ஒரு ஆள் கத்தைக்கு இந்த வட்டத்தின் மையத்துல வர செறி மட்ட பெருமானம் சொல்லப்படுது 50 டெசிபல். ஒரு ஆள் கத்தை. அந்த ஒரு ஆள் கத்துற மாதிரியே 10 பேரும் சேர்ந்து கத்தினா மையத்துல வர செறி மட்டம் எவ்வளவு வேற இருக்கும்னு கேட்டது. ஒரு ஆள் கத்துறது மாதிரியே அந்த 10 பேரும் சேர்ந்து காத்திருந்தா மையத்துல வர செறி மட்ட பெருமானம் எவ்வளவு வேண்ட மாதிரி கேட்கப்பட்டிருந்தது. இது எப்படி யோசிக்கலாம்டா, ஒரு ஆள் கத்தினா வார செறிவின் பெருமானம் 5 எடுத்தா 10 பேரும் கத்தினா வார செறிவின் பெருமானம் என்ன வேற கூடும் 10 கூடும். 10 பேரும் கத்தினா வார செறிவு 10. ஒரு ஆள் கத்தைக்கு வார செறிவு 5 எடுத்தா 10 பேரும் கத்திருந்தா அதே மாதிரி கத்திருந்த 10 பேரும் 10 என்ற செறிவு வந்துருக்கு. அப்ப வட்டத்துல வார செறிவு எத்தனை மடங்கால கூடுது? 10 மடங்கால கூடுது. செறிவு 10 மடங்கால கூடினா செறிவு மட்டம் எவ்வளவு கூடும்? அதுதான் இப்ப செய்து பார்த்தனால செறிவு 10 மடங்கால கூடுனா செறிவு மட்டம் 20 டெசிபிளாரும் கூடும். 10 டெசிபிளாரும் கூடும். செறிவு 10 மடங்கால கூடினா செறிவு மட்டம் 10 டெசிபிள் கூடும். செறிவு 100 மடங்கால கூடினா செறிவு மட்டம் 20 டெசிபிளா கூட போகும். அப்ப இங்க 10 டெசிபிள் என்ற பெருமானம் தான் கூட போதா. ஏற்கனவே ஐ என்ற செறிவில் கேட்க வர செறிவு மட்டம் எவ்வளவு இருந்தது? 50 டெசிபிள். அப்ப இப்ப எவ்வளவு கூட போகுது? 10 டெசிபிளான கூட போகுது. அப்ப இப்ப வர செறிவு மட்டம் எவ்வளவு இருக்கும்? 60 டெசிபிளா இருக்கு. இந்த மாதிரி நேரடியா சிம்பிளா வழியை போட்டு போயிடலாம் எம்சிக்கு. இது நம்மளுடைய அனுபவமா இருந்தா ஒவ்வொரு எம்சிக்கு வேணும். எம்சிக்கு செய்யறதுக்கு அதுக்கு இன்னொரு அனுபவத்தை எடுத்துக்கொள்ளவும். இது அங்க போயிட்டு இருந்தால் சமன்பாடுகளை எழுதி போட்டு சுருக்கி விட எடுக்க போறியா இருந்தா அது பிசிக்ஸுக்கு சாத்தியம். அந்த கேள்விக்கு ஏற்ற முறையில படிச்சு கொண்டு போனா எம்சிக்கு செய்யலாம். அந்த வளமையா உங்களுக்கு 50 எம்சிக்கு ஒரு கேள்விக்கு இவ்வளவு நிமிஷம் தான் பெற போதா இருந்தா அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும். இது வேறொரு வழியில படிச்சு கொண்டு போய் அங்க போய் எக்ஸாம் டைம் 2 மணி நேரத்துக்குள்ள செய்யலாது, நேரம் காணா வந்துட்டு சொல்லி சாப்பிட்டு சொல்லிடாது. அது எங்கடக்குள்ள என்ன எங்கடக்குள்ள அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற வியூல நாங்க படிச்சு கொள்ளையில நாங்க இல்லை நீங்க படிச்சிருந்தா சரி. சரியா? இப்ப இன்னும் ஒரு கேள்வி. ஒரு ஃபைனல் பேப்பர்ல வந்து எம்சிக்கு கேள்வி தான் இது. சரியா? எம்சிக்கு கேள்வி ஃபைனல் பேப்பர்ல வந்து எம்சிக்கு கேள்வி வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு ஃபேக்டரியில, ஒரு தொழிற்சாலையில 10 சர்வசமனான இன்ஜின் இருக்குது, மிஷின். 10 சர்வசமனான மிஷின் இருக்குது, இயந்திரம் இருக்குது. அந்த இயந்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை பிறப்பிச்சு கொண்டு இருக்குது. சத்தம்னா அதுல இடைச்சல் ஒன்று வந்திருக்கு இயந்திரத்தால. கறி வெட்டுற மிஷின் சத்தம் போடுற மாதிரி நம்மளோட வளமையான மிஷின்கள் சத்தம் போடுற மாதிரி ஏன் கூட வீட்டுல ஒரு ஃபேனை போட்டிருந்தா ஃபேனுக்கு ஒரு சத்தம் வரும். அப்படி அது ஒரு சத்தத்தை பிறப்பிச்சு கொண்டு இருக்குது. சரியா? 10 மிஷின் இருக்குது. அப்ப அந்த 10 மிஷினும் சேர்ந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்க ஒரு சத்தம் வருது. அங்க இருக்கிற சத்தத்தின் செறிவு மட்டத்தை 10 டெசிபிள் குறைக்க விடமா இருந்தா எத்தனை இன்ஜினை நிப்பாட்ட கேள்வி கேட்டிருந்தோம். 10 இன்ஜின் வேலை செய்யுது, 10 இன்ஜினாலையும் சத்தம் வந்து கொண்டு இருக்குது. 10 சர்வசமான இன்ஜின் சொன்னா 10 ஒரே மாதிரி தான் சத்தத்தை பிறப்பிக்குது, ஒரே அளவு சத்தத்தை பிறப்பிக்குது, ஒரே செறிவுடைய சத்தத்தை பிறப்பிக்குது. அவங்க இருக்கிற செறிவு மட்டத்தை 10 டெசிபிள் குறைக்க வேணுமா இருந்தா எத்தனை இன்ஜினை நிப்பாட்ட கேள்வி கேட்டவன். உன்னால முடிஞ்சா ஒரு கேஸ் பண்ணுவா. எப்படியா இருக்கும்? அப்படியா இருக்கும்டா. ஒரு இன்ஜின் வேலை செஞ்சா வார செறிவு நடத்துக்கு ஒரு ஐ. அவ 10 இன்ஜினும் வேலை செஞ்சா வார சரிவு என்ன இருக்கணும்? 10 ஐயா இருக்கணும். ஒரு இன்ஜின் வேலை செஞ்சா வார சரிவு ஐயன் எடுத்தா 10 இன்ஜினும் வேலை செஞ்சா வார சரிவு 10 ஐயா இருந்திருக்க வேணும்.
அப்ப இங்க சொல்லப்படுது அங்க இருக்கிற செறிவு மட்டம் 10 டெசிபிள் குறைக்கப்படுறதுக்கு என்று கேட்கப்படுது. அங்க இருக்கிற செறிவு மட்டம் 10 டெசிபிள் குறைக்க வேணுமா இருந்தா என்ன செய்ய வேணும், எவ்வளவு எத்தனை இன்ஜின் பண்ண வேணும் தான் கேள்வி. 10 டெசிபிள் செறிவு மட்டம் 10 டெசிபிள் குறைய வேணுமா இருந்தா செறிவு 10 மடங்கு குறைய வேணும். என்ன செறிவு மட்டம் 10 டெசிபிள் கூடினா செறிவு 10 மடங்கு கூடுதா இருந்தா செறிவு மட்டம் 10 டெசிபிள் குறைய வேணுமா இருந்தா செறிவு 10 மடங்கு குறைய வேணும். இப்ப இருக்கிற செறிவு எவ்வளவு? 10. இப்ப இருக்கிற செறிவு எவ்வளவு? 10. 10 மடங்கு செறிவு குறைஞ்சா எவ்வளவு செறிவு விரவணும்? ஐ என்ற செறிவு விரவணும். ஐ என்ற செறிவு விரவணுமா இருந்தா எத்தனை இயந்திரம் வேலை செய்ய வேணும்? ஒரு இயந்திரம் தான் வேலை செய்ய வேணும். ஒரு இயந்திரம் வேலை செய்ய வேணும். ஐ என்ற செறிவு ஒரு இயந்திரம் தான் பிறப்பிக்கும். 10 என்ற பிரமாணத்தை ஐயா கொண்டா தான் செறிவு 10 மடங்கு குறைஞ்சிருக்கும். செறிவு மட்டம் 10 டெசிபிள் குறைஞ்சிருக்கும். அப்ப ஐ என்ற செறிவு கொண்டு வரணுமா இருந்தா ஒரு இன்ஜின் வேலை செய்ய வேணும். அப்ப எத்தனை இன்ஜினை நிப்பாட்ட வேணும்? 10 இன்ஜின் 9 இன்ஜினை நிப்பாட்டி இருக்க வேணும். அப்ப நிறுத்தப்பட வேண்டிய இயந்திரங்களோட எண்ணிக்கை எவ்வளவு கேட்டா 9. இந்த மாதிரி விடையை செய்தா அந்த எம்சிக்கு அதுக்கு என்ன மாதிரி 2 நிமிஷத்துக்குள்ள விடையை போடக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த முறையில படிச்சாதான் நீங்க அந்த எம்சிக்கு 50க்கு 50 சீரெடுக்கலாம். அப்படி இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சமன்பாடுகளை பாவிச்சு அங்க போய்த்தான் எழுதி அங்க போய்த்தான் கேள்வியை வாய்ச்சி விளங்கி ஆஹ் அங்க போய்த்தான் கேள்வியை வாய்ச்சி விளங்க வேணும். ஓகே, ஆனா அவ அங்க போய்த்தான் அந்த என்ன மெதேட்ல செய்ய வேணும், என்ன சாம்பாடு சொல்லலாம் எல்லாம் தயார்படுத்த போறோம் நேரம் காணாது. அதுக்கு முதலே ப்ரிப்பேர் ஆயிட்டு போனா இப்படித்தான் கேள்வி வரப்போகுது. அதுக்கு என்ன மாதிரி படிச்சுட்டு போகணும். ரைட். இப்போ ஒளிச்செறிவுல அடுத்த இன்னொரு முக்கியமான பகுதி படிக்க போறோம். இன்றையோட ஒளிச்செறிவு என்ற பகுதி முடிஞ்சிடும். நாளைக்கு அந்த ஒளிச்செறிவில் வர கேள்வியை செய்த வேண்டா அந்த ஒளிச்செறிவில் வர கேள்வியும் முடிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதி கிளியர் ஆகும். ரைட். இப்ப இன்னும் உண்டு அடுத்த தியரி ஒண்ணு. அடுத்த தியரி என்ன தியரி என்ன? ஒரு இடத்துல ஒரு ஒளிபெருக்கி ஒன்று இருக்குது. ஒளிபெருக்கி என்ன சவுண்ட் உற்பத்தி செய்யறது. இவருக்குரிய வலுவின்ற பிரமாணம் தரப்படுது பி வேட். வலுவின்ற பிரமாணம் தரப்படுது பி வேட். இந்த ஒளிபெருக்கில இருந்து ஒரு ஆர் தூரத்தில உருவாக்கப்படுற ஒளிச்செறிவுக்குரிய சமன்பாடு ஐ என்ன இருக்கும்னு கேட்டா அந்த ஐ சமன் பி இன் கீழ் 4πr வர்க்கம் என்ற மாதிரி சமன்பாட்டுல எழுதலாம். ஐ சமன் பி இன் கீழ் 4πr வர்க்கம். இது பழைய கால பேப்பர்ல வந்து இந்த சமன்பாடு தருவான். ஆனா இப்ப சொல்ல மாட்டான். நீங்க படிச்சிருக்கோம். செறிவுக்கான சமன்பாடு தான் ஐ சமன் பி இன் கீழ் 4πr வர்க்கம். ஒளிச்செறிவுக்கான சமன்பாடு. இதுல இருக்கிற வேல்யூ பி வேட்டா இருந்தா இடையில ஒளி உறிஞ்ச பகுதி ஒண்ணுமே இல்லையா இருந்தா இவரில இருந்து ஆர் தூரத்துல வார ஒளிச்செறிவுக்கான சமன்பாடு ஐ சமன் பி இன் கீழ் 4πr வர்க்கம். அதாவது இந்த ஒளிபெருக்கில இருந்து தூரம் கூட கூட ஒளிபெருக்கின்ற வேலு மாறிலியா இருந்தா ஒளிச்செறிவின்ற பெருமானம் என்ன செய்யும்னா தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு விகிதமா குறைஞ்சிடுவோம். தூரம் கூட கூட செறிவின்ற பெருமானம் என்ன செய்யும்னா குறைஞ்சு குறைஞ்சு கடைசி இல்லாம போயிடும். இப்ப நான் கதைக்கிற சத்தம் இந்த கிளாஸுக்கு கதைக்கிற சத்தம் ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தாங்க இருக்கு. இப்ப உதாரணமா நான் கதைக்கிற இந்த சத்தம் வந்து நேரடியா இப்ப நீ தூரத்தில் இருக்கிற உனக்கு கேட்க மாட்டேங்கிட்ட இருக்காது. இப்ப நான் கதைக்கிற சத்தம் இந்த அறைக்குள்ள அல்லது அடுத்த இது மட்டும்தான் கேட்கும். ஏன்னா நான் கலைக்கிற சத்தம் போக 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 தூரத்தின் வர்க்கத்தின் மடங்கால செறிவு குறைஞ்சு குறைஞ்சிட்டு போய் ஒரு கட்டத்துக்கு கூட செறிவே இல்லாம போய் அதனால கிளாஸ் வந்து பெரிய நீளமா இருக்க நாங்க என்ன செய்யறோம் மைக் போட்டுறோம். ஏன்னா ஒரு சத்தம் அதுக்கு பிறகு கேட்காண்ட மாதிரி சரியா கலைக்கிற சத்தம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கேட்காது. எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்கிறாங்க படிப்பிற சத்தம் மற்ற ஸ்கூலுக்கு கேட்கும். சத்தம் குறையிலையா இருந்தா தூரம் கூட கூட தூரத்தின் வர்க்கத்தின் மடங்கால செறிவு குறைஞ்சு குறைஞ்சிட்டு போயிருக்கு. சொல்றாங்களா? அப்ப அதுக்குரிய சமன்பாடு தான் இது. அது நீங்க எப்படி கெஸ் பண்ணி பிடிக்கலாம்டா இதுல ஒரு ஒளிபெருக்கி இருக்குதா இருந்தா இந்த ஒளிபெருக்கி பிறப்பிக்கிற சத்தம் வந்து என்ன செய்யணும்னா எல்லா இடத்துக்கும் போகும். அது ஒரு பக்கம் மட்டும் போக மாட்டேங்குது. எல்லா திசையிலையும் இப்ப நான் கதைக்கிற சத்தம் மேல போகும் கீழே போகும் இடப்பக்கம் எல்லா இடத்துக்கும் போகும். நான் கதைக்கிற சத்தம் முன்னுக்கும் பெறும் இங்கால பக்கம் போகும் பின்னுக்கு போகும் மேல போகும் கீழே எல்லா இடத்துக்கும் போகும். அப்ப இவற்றை வலுவிந்த பெருமானம் தான் எங்களுக்கு பி வேட்டன் சிறப்பதா இருந்தா இதுல இருந்து ஒரு ஆறு பூரணா இருக்கிற ஒரு கோள மேற்பரப்பை கருதினார். இதுல இருந்து ஒரு ஆறு பூரமான ஒரு கோள மேற்பரப்பு நான் இதுல கருதுற மேற்பரப்பு கோளம். ஒரு கோள மேற்பரப்பை கருதுவமா இருந்தா அந்த கோள மேற்பரப்பு முழுமையா இந்த ஒளிச்சக்தி போயிருக்கு. இப்ப நான் இதுல காண வேண்டியது இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அலகு பரப்பால என்ன ஒரு மீட்டர் வர்க்கம் பரப்பால ஒரு செகண்ட்ல எவ்வளவு சக்தி போகும்னு நான் காணணும். அப்ப அதான் நான் செறிவின் பிரமாணம் வேற போகணும். அப்ப செறிவண்ட என்ன வேற போகணும் ஐ சமன் E/80. செறிவண்ட என்ன வேற போகணும் ஐ சமன் E/80. இப்ப E/T க்குரிய பிரமாணம் தான் தரப்பட்டிருக்கு வேலை பி வேட்.
அந்த பி என்ற பெருமானம் என்ன இருக்க மாட்டா அழகு நேரத்துல போற சக்தியின் பெருமானம் தான் பி. அப்ப நீ இந்த இ பை டிக்கு என்ன போடலாம், பி என்று போடலாம். இந்த இ பை டிக்கு என்ன போடலாம், பி. அப்ப இ பை டிக்கு பி என்று போட்டா அந்த பி என்ன செய்ய போறா, ஏ அலகரிக்க வரும். ஒரு கூல மேற்பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு, ஒரு கூலத்தின் மேற்பரப்பளவுக்கான சமன்பாடு தான் கோப்பையார் வர்க்கம். அப்ப அதால பிரித்து விட்டா சமன்பாடு வரும். பி என்று கோப்பையார் வர்க்கமா இருக்கும் அந்த செறிவுக்கான சமன்பாடு. அதுதான் அந்த மாதிரி சொன்னான். நிறுவல் தேவையில் சுமார் வளர்த்து சொன்னான். ஐ சமன் பி இங்கு கோப்பையார் வர்க்கம். பி வேட் வலுவுள்ள ஒளிமுதல்ல இருந்து ஆறு தூரத்தில் இருக்கிற ஒளிச்சரிவுக்கான சமன்பாடு ஐ சமன் பி இங்கு கோப்பையார் வர்க்கம் வேற போடலாம். பரவா ஐ சமன் பி இங்கு கோப்பையார் வர்க்கம். ரைட். இதோட சம்பந்தமான டியூட் நான் அதுல போடுவேன். அடுத்த கிளாஸ் இந்த டியூட் நடக்கிற இந்த ஒளிச்சரிவோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை செய்து பார்த்து கொண்டு அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஏன் அடுத்த கிளாஸ் வந்து நீங்க இது வேணா எனக்கு மெசேஜில் பண்ணலாம். பைக் போட்டா ஒரு நம்பருக்கு தான் என் நம்பர், இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். சரியா? கிளாஸ் பார்க்குற ஆட்கள், நம்பர் இல்லாத ஆட்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். 027 54 58 700. சரியா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். இது நல்ல எந்த கிளாஸ், ஒயிட் போர்ட் கிளாஸ் நல்லமா, பிளாக் போர்ட் கிளாஸ் நல்லமாண்டு நீ மெசேஜ் பண்றியா இருந்தா தான் அங்க நீ கிளாஸ் பார்த்துருக்கிறியா இல்லையான்னு சொல்லி. சரியா? மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். பாப் அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.